பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகணுன்னா முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். உங்களில் எத்தனை பேர்கிட்ட ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கீங்க, அதை எத்தனை பேர் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பரால் நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் செலக்ட் ஆகணுன்னா நாம் முதல்ல செய்ய வேண்டியது நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்மக்கிட்ட அதுவும் நம்ம கையில் வச்சுருக்கணும். அதனால் 2 யூஸ்ஃபுல் இருக்குது. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கொஸ்டின் எந்தெந்த யூனிட்லேருந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன், சில கொஸ்டின்ஸ் நம்மளோட அப்கமிங் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், கொஸ்டின் பேப்பரை பார்த்தா நமக்கு மார்க் வந்துடுமா அப்படின்னு. இது சரியான கேள்வி தான். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா படிச்சிருக்கீங்க? இதுக்கான ஆன்சரை லீஸ்ட் பர்சன், அதாவது குறைஞ்ச பேர் தான் படிச்சிருப்பீங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்கக்கிட்ட கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பாங்க, கொஸ்டினை படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினையும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. இது நம்மளோட சோம்பேறித்தனத்தை காட்டுது. பிஜிடிஆர்பி எக்ஸாமில் செலக்ட் ஆகணுன்னா எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதினா மட்டும் பத்தாது. நாம் டெஸ்ட் எழுதுகிற எல்லா கொஸ்டினையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெஸ்ட் எழுதணும். அதுவும் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிருக்கணும். எதுக்கு நாம் ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது படிக்கும்போதோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது அந்த யூனிட்லேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸ் இன்டைரக்டாக எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கிற எந்த கண்டென்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கொஸ்டின் செட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்களே கொஸ்டின் எப்படி இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கலாம். இந்த மாதிரி அசம்ப்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு போதுமானது. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி அதில் செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியாக நம்மளோட சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டே இருந்தால் அது நம்மளோட வெற்றிக்கு வழிவகுக்காது. அப்பப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அந்த யூனிட்டில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ முதல்ல உங்கள் சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்து வச்சா மட்டும் பத்தாது. நீங்கள் படிக்கும்போது எந்த யூனிட் படிக்கிறீங்களோ அந்த யூனிட்டில் என்ன மாதிரியான கொஸ்டினை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக நடந்த
பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர், அதாவது ஒரு 4-5 முறை நடந்தால் பிஜிடிஆர்பி கொஸ்டினை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிலிருந்தே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்கு அது வந்து ஒரு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எந்த மாதிரியான கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஸ்டினை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்கள் பக்கத்துலேயே வச்சுட்டா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மறக்காமல் செய்யுங்க. சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா பத்தாது. எவ்வளவு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி, எஜுகேஷ்னல் சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை விட முக்கியமானது நமக்கு இப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எப்படி இது 3க்குமே அட் அ டைமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிளான் போட்டுக்கோங்க. ஒரு சரியான பிளான் இருந்தானா கண்டிப்பாக ஒரு நாளில் நீங்கள் படிக்கும்போது அதில் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 70% டைமை வந்து ஒதுக்குங்க. ஒரு 20% டைமை வந்து சைக்காலஜிக்கு ஒதுக்குங்க. ஒரு 10% டைமை வந்து உங்களோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒதுக்குனா கண்டிப்பாக உங்களால் அரசு முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். நம்ம சேனலில் சைக்காலஜிக்கான யூடியூப் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெய்லி அல்லது 2 நாளுக்கு ஒரு முறை நான் அப்லோட் பண்ணுற அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜியில் இருக்கிற எல்லா டாப்பிக்லேயும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு சைக்காலஜி ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். என்னோட சைக்காலஜி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை கொடுத்து அதிலிருந்து யூடியூப் டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பர்சன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்க்கலாம். எது ஆனாலும் சரி, நம்பிக்கையோடு உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க போகும். ஸோ அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.